2026 அன்று தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் ஜோசப் அவர்கள் தமிழ்நாடு மணலாறு உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய கோரிக்கையினை ஏற்று தமிழகத்தில் இருந்து கல்குவாரி கிரசர்களில் இருந்து உற்பத்தியாகும் அனைத்து கனிமங்களும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளாவிற்கு எடுத்துச் செல்வதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளார்கள். இதை நாங்கள் முழு மனதாக வரவேற்கிறோம். முதல்வருக்கு எங்களது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லாரிகளில் கேரளாவிற்கு கனிமங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துச் செல்வதும், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்கள் இருந்து உற்பத்தியாகின்ற கனிமங்களில் 80% கனிமங்கள், அதாவது எம்சாண்ட், பீல்சாண்ட், ஜல்லி, குண்டு கற்கள் புளியகரை சோதனை சாவடி வழியாக கேரளாவிற்கு எடுத்துச் செல்கிறார்கள். அதாவது கேரளாவுடைய தேவை அதிகமாக இருப்பதால் இங்கு இருக்கின்ற கல்குவாரிகளில் அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டுள்ளதால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசு அனுமதிக்கப்பட்ட ஆழத்திற்கு மேல் அதிக சக்தி வாய்ந்த வெடிகளை வெடித்து அதிக அளவில் கனிமங்களை உற்பத்தி செய்து கேரளாவுக்கு அனுப்பி வருகிறார்கள். மேலும் இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி இருந்து ஆயிரக்கணக்கான லாரிகளில் கர்நாடகாவிற்கு கனிமங்கள் எடுத்துச் செல்கிறார்கள். இது முற்றிலும் சுற்றுச்சூழலை பாதிக்கும், அரசுக்கும் தினசரி கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வருகிறது. மேலும் லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் அதிக பாரம் 60 டன் 70 டன் ஏற்றி செல்வதால் கிராமப்புற சாலைகள் முழுவதும் சேதமடைந்து அதிக விபத்துகள் ஏற்படுகிறது, உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. எனவே அரசுக்கு ஏற்படுகின்ற வருவாய் இழப்பை தவிர்க்கின்ற வகையிலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற வகையிலும் தமிழகத்தினுடைய பிற்காலங்களில் இதே நிலை நீடித்தால் தமிழகத்தில் நடைபெறும் அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிகளுக்கு தேவையான எம்சாண்ட், ஜல்லி, பீசாண்ட் கிடைப்பது அரிதாகிவிடும். எனவே தமிழகத்தில் உற்பத்தியாகின்ற கனிமங்கள் தமிழகத்தினுடைய கட்டுமான பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளாவிற்கு எடுத்துச் செல்வதற்கு தடை விதிக்கப்படும்.